கூலி ரிலீஸுக்கு அப்புறம் அவங்க யாரையுமே சந்திக்கல. யூஸ்வலாக ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஏதோ தேங்க்ஸ் மீட்டோ சக்ஸஸ் மீட்டோ இல்லை ஏதோ ஒரு வகையில் சந்திச்சிருவேன். இந்த தடவை சந்திக்க முடியல. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் வச்சுன்னு நினைக்கிறேன். நீலம் பண்பாட்டு மையம் போகும்போது அப்பவும் பேசணும்னு நினச்சேன். பட் ஆனால் கொஞ்சம் அவசரமாக போக வேண்டியதால் அப்பவும் சரியாக பேச முடியல. ஸோ அடுத்த படத்துக்கு மூவ் ஆகிறதுக்குள்ள என் சைட்லேருந்து ஒரு 2-3 விஷயம் நிறைய இந்த சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருக்குது. நான் அட்ரஸ் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதுக்காக தான். ஸோ முதல்ல கூலியிலிருந்து ஆரம்பிச்சுதான். முதல் மக்களுக்கு நன்றி. 35 நாள் கிட்ட கூலி தியேட்டரில் ஓடிச்சுன்னு இருக்கேன். நான் வசூல் அதை பற்றி பேசுகிறதில்ல. ஒரு லாபகரமான படம்னு சன் பிக்சர்ஸ் சொன்னாங்க. அண்ட் 1000 விமர்சனங்களை தாண்டி அந்த படம் 35 நாள் ஓடுனதுக்கும் இல்லை இவ்வளோ தூரம் வசூல் பண்ணதுக்கும் மக்களுக்கு மிகப்பெரிய நன்றி. அண்ட் பத்திரிகையாளர்களுக்கு நன்றி. அண்ட் யூடியூபர்ஸ் எந்தெந்த வகையில் அந்த படத்தை பற்றி பேசினாங்களோ, மீன் கிரியேட்டர்ஸ், ரிவ்யூவர்ஸ், கிரிட்டிக்ஸ் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி. அதில் வந்து கிரிட்டிக்ஸ் வந்து நிறைய விஷயங்கள் என்னை யோசிக்க வச்சுருக்கு. எப்படின்னா, ஸோ இதுதான் எங்களுக்கு எதிர்பார்க்குறாங்க, இந்த மாதிரி கதை சொல்கிறது தான் எதிர்பார்க்குறாங்க வரைக்கும் நிறையா விஷயம் நானும் அந்த லேர்னிங்காக எடுத்திருக்கேன். அண்ட் அது என்னோடய அடுத்தடுத்த படங்களில் அவ்வளோ தூரம் விமர்சனம் இல்லாத படங்களை தர முயற்சி செய்வேன். நன்றி. அண்ட் அதுக்கடுத்து ரஜினி சார், கமல் சார் படம், அதை பற்றியும் நிறைய விமர்சனங்கள் போயிட்டு இருந்தது. என்ன எது கிளாரிட்டி வேணும் அதை பற்றி என் சைட்லேருந்து ஒரு கிளாரிட்டி கொடுத்தோம்னு நான் சொல்கிறேன். கூலி ரிலீஸ் ஆகிற டைமில் 2 பேருமே மீட் பண்ணேன். கிட்டத்தட்ட 46 வருஷம் கழிச்சு 2 பேர் ஒன்று சேர்றாங்க அப்படின்னா அவங்க வந்து என்னை டைரக்ட் பண்ண சொல்லி கேட்டதே எனக்கு பெரிய விஷயமா இருந்தது. ஆனால் எனக்கு அப்போ கைதி 2 இருந்தது. கைதி 2 தான் என்னோட இமீடியட் நெக்ஸ்ட் ஃபிலிமாக இருந்தது. பட் ஆனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ண முடியல. ஸோ அதனால் நான் ப்ரொடக்ஷன் சைடில் சொல்லிவிட்டு நான் இந்த படம் முடிச்சுட்டு வந்துடுறேன், எனக்கு திருப்பி இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஒரு 1.5 மாதம் சின்சியராக எழுதினேன். முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ண 2 பேரையும் வச்சு ஒரு படம் பண்ணுறேன். 1.5 மாதம் கழிச்சு நேரில் போய் மீட் பண்ணி 2 பேருக்கும் தனித்தனியாக நரேஷன் போச்சு. 2 பேரும் ஈக்குவலாக எக்ஸைட் ஆனாங்க கதை மேலே. பட் ஆனால் என்னென்னா 2 பேரும் நிறைய ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் கண்டினியூஸாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜெயிலர் 2 வரைக்கும் ரஜினி சார் ஆகட்டும், இப்போது கமல் சாரோட அடுத்த அன்பு மாஸ்டர் டைரக்ஷனில் வர படம் ஆகட்டும். ஸோ எல்லாமே ஹெவி ஆக்ஷனாக இருக்குது. திரும்பவும் கேப் இல்லாமல் இன்னொரு ஆக்ஷன் போகணுமாங்கிறது அவங்களுக்குள்ள ஒரு கேள்வியாக இருந்து 2 பேரும் ஒரு லைட் ஆர்டர் ஃபிலிமாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்கிறது தான் எனக்கு அது மூலிமா தெரிஞ்சு 2 பேரும் சொன்னாங்க. பட் லைட் ஆர்டர் ஃபிலிம் எனக்கு பண்ண வராது. அண்ட் அதை நான் ஜென்வனாக சொல்லிட்டு வந்துட்டேன். பட் ஆனால் நான் இப்போது சொல்லிட்டு போனதுக்கப்புறம் எப்போ திருப்பி வருவேன்னு தெரியாது கார்த்தி சாருக்கும் அவங்க டீமுக்கும். ஸோ அதனால் அவருக்கு கைதி 2 இருந்த ஸ்லாட்டுக்கு இன்னொரு டைரக்டர் கொடுத்தாரு. இதுதான் ஆக்சுவலாக நடந்தது. அண்ட் அந்த கேப்பில் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது மைத்ரி பிக்சர்ஸ் வந்து அவங்க எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 இயர்ஸ் முன்னாடியே ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருந்தாங்க. சரி, அந்த கமிட்மெண்ட்டை கிளியர் பண்ணிக்கலாம்னு யோசிக்கும்போது எனக்கு அல்லு அர்ஜுன் சார் ரொம்ப பிடிக்கும். ஒரு 3-4 வருஷமாக பேசிகிட்டு இருக்கோம் ஏதோ ஒரு படத்தில் கொலாப் பண்ணலான்னு. ஸோ இது எல்லாமே சேர்ந்து அமைஞ்சு வந்த மாதிரி இருந்தது. ஸோ இந்த கேப்பை யூஸ் பண்ணி இப்படி ஒரு படம் பண்ணிட்டு வந்துடலான்னு யோசிச்சது தான். அதுவும் நிறையா சம்பளம் கேட்டேன், அதனால கைதி 2 பண்ணல அப்படிலாம் போட்டுட்டாங்க. அப்படிலாம் இல்லை, சம்பளம்ன்றது உங்களுக்கு தெரியும். மார்க்கெட்டும் ப்ரொடியூசரும் நிர்ணயிக்கிறாங்க. நம்ம எவ்வளோ டிமாண்ட் பண்ணாலும் நம்ம படம் என்ன பண்ணியிருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சம்பளமும் இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயம் கிளியர் பண்ண நினச்சேன். லாஸ்ட் வீக் அவங்க எல்லாரையும் மீட் பண்ணி பேசிட்டேன். ஸோ என்னோட அடுத்த படம் கைதி 2 தான் இருக்கும். அது ஏன் நான் ரொம்ப ஸ்வாட்டாக சொல்கிறேன்னா, அந்த எல்சியூ இல்லை, எல்சியூ க்ளோஸ் ஆகிடுச்சு அதெல்லாம் போட்டிருந்தாங்க. அது வந்து ஜி ஸ்குவாட் இல்லை. ஜி ஸ்குவாட் க்ளோஸ் பண்ணுறேன்னா நான் க்ளோஸ் பண்ணிடலாம். எல்சியூன்றது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பேரே நான் வைக்கல. அது வந்து ஃபேன்ஸாக அவங்க தெரியல எல்சியூன்னு ஒரு நாள் சொன்னது, நான் அதை ஃபாலோ பண்ணிருக்கேன். ஸோ அதை டக்குன்னு நான் ஒருத்தன் மட்டும் முடிவு பண்ணி இல்லை எல்சியூவில் படம் வேறு அப்படிலாம் சொல்ல முடியாது. கைதி 2 ஆகட்டும், விக்ரம் 2 ஆகட்டும், ரோலக்ஸ் இண்டிவிஜுவல் ஃபிலிம் ஆகட்டும், இதெல்லாம் என்னோட கமிட்மெண்ட்ஸ். ஸோ இதை நான் பண்ணாமல் போக முடியாது. இது எல்லாமே என்னோட கமிட்மெண்ட்ஸ். ஸோ அதனால் எல்சியூ மூடப்படல, திருப்பி ஓப்பன் ஆகும். இந்த அல்லு அர்ஜுன் சார் படம் முடிச்சோன்னே அது இப்போ தான் ஆக்சுவலி ப்ராப்பராக ஓப்பன் ஆகிங்கன்னா அதுக்குள்ள ப்ரொடக்ஷனில் பென்ஸ் இருக்குது, அதுவும் எல்சியூவில் தான் வருது. ஸோ ஏதாவது ஒரு பாயிண்டில் எல்சியூ சம்மந்தமான படங்கள் வந்துட்டே இருக்கும். அண்ட் அமிர்கான் சார் நானும் ஒரு படம் பண்ணுறதா இருந்தது. இப்போவும் பேசிட்டு தான் இருக்கோம். இத்தனை கமிட்மெண்ட்ஸ் எனக்கு இருக்குது, அவருக்கும் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அது எப்போன்னு தெரியல, பட் ஸ்டில் அது பேசிகிட்டு இருக்கோம். அண்ட் அவ்வளோதான். இதுதான் நான் மேஜராக அட்ரஸ் பண்ண நினச்சேன். இது நான் ஒரு பாயிண்டில் பதில் சொல்லி ஆகணுந்தே இருந்தது. ஏன்னா ஒரு சைடு 2 சைடில் எல்லா பக்கமும் பேசிட்டே இருக்காங்க. ஸோ என்னோட சைட்லேருந்து ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்டு நான் அடுத்த படத்துக்கு மூவ் ஆகணும்னு இருக்குது. ஸோ அதனால தான் எனக்கு ஸ்வீட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் எல்லோரும் வந்ததுக்கு. உங்களுக்கு எதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். அடுத்தது அல்லு அர்ஜுன் சார் படத்துக்கு மூவ் ஆகிட்டேன். எனக்கு இவ்வளோ கேள்வி நடிக்கிறது அவ்வளோ ஈஸியாக இருக்குது, கஷ்டமாக தான் இருக்குது. எனக்கு
தெரிஞ்சு அதான் நான் புதுசாக தான் கற்றுக்கணும், சும்மா இருக்க டைம் இப்படி ஏதாவது செலவு பண்ணணும்னு சொல்லி பார்த்தது தான். அண்ட் அருணுக்கு எனக்கு கம்ஃபர்ட் இருந்தது, ஃப்ரெண்டு வேறு. ஸோ நான் ஈஸியாக அந்த படம் பண்ணி கொடுன்னு நினச்சேன். பட் ஆனால் அவ்வளோ ஈஸி இல்லை, கஷ்டம் தான் அது. திருப்பி அது தண்ணி போடுற மாதிரி எல்லாம் தெரியல. இப்போ சொன்னேன் இல்லை, இன்னொரு லைன் இருக்கு, ஸோ அதெல்லாம் பண்ணணும். ஸோ தெரியல. Lokesh. Hello. Yes. So initial days will like lot of positive reviews on the like நிறைய உங்களுக்கு நீங்க தான் most celebrated director அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய போயிருக்கு. ரீசெண்டா நெகட்டிவ் வியூ இருக்கு, லைக் ஹேட்டடும் இருக்கு. So handling both these things, different spectrum, like எப்படி பாக்குறீங்க, how you handle both? இல்லைங்க, நான் அதான் முன்னாடி தான் நான் சொல்கிறது ஒன்று தான். நான் அதை எதுவும் பர்சனலாக எடுத்துக்க மாட்டேன், அது என்னோட வேலை. இப்போ வந்து என்னோட ஃபஸ்ட்டு படம் இல்லை கூலி, என்னோட ஃபஸ்ட்டு படம் மேனரும். கிட்டத்தட்ட 9 வருஷமாக எவ்வளோ பாராட்டுகள் வாங்கியிருப்பேன்னு எனக்கு தெரியும். அவ்வளோ பாராட்டிகள் இருக்காங்க. டக்குனு விமர்சனம் வரும்போது அதை மட்டும் நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்கிறது நியாயம் இல்லை. என் படம் How do you now define the relationship that you have with your audience? இல்லைங்க, அவங்க ஜெனரலாக பேசுறதுல இட் இஸ் நாட் ஜஸ்ட் கிரிட்டிசிசம், பட் அதில் ஏதோ ஒரு அக்கறை இருக்குன்னு நான் பார்க்குறேன். நான் எக்ஸாம்பிளாக தான் சொல்கிறேன், ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது எல்லாமே சரி சரின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் மட்டும் இல்லைடா நீ செய்கிறது தப்புன்னா அவன் உண்மையே ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன். அந்த லாயல் பேஸ் ஆஃப் ஃபேன்ஸாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஐம் வெரி ஹாப்பி அபவுட் இட். சார் அக்ஷய் ஃப்ரம் தி நியூ எக்ஸ்பிரஸ். நீங்கள் ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னாடி வந்து சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி எனக்கு ப்ராஜெக்ட்ஸ்க்கு நடுவில் வந்து கொஞ்சம் ஸ்பேசிங் பண்ணணும், ஸோ தட் ஐ கேன் ரைட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ நீங்கள் அடிஷ்னலாக வந்து ஆக்டிங்கும் பண்ணுறீங்க. ஸோ டசன்ட் தட் டிஃபீட் தி பர்பஸ்? இல்லைங்க, அப்படி பார்த்தா ஐ கேன் டேக் லாட் ஆஃப் பிரேக்ஸ். பட் பிரச்சனை என்னென்னா, இப்போ நான் சொன்ன இந்த கமிட்மெண்ட்ஸில் இருக்குல்ல, இது எல்லாமே ஒரு டைம் லைனில் இப்படி போகணும்னு நினச்சி பண்ணுறோம். அது நடக்காமல் போகும்போது நம்மளுக்காக வெயிட் பண்ணுற ஹீரோஸ் இருக்காங்க, நமக்காக வெயிட் பண்ணுற ப்ரொடியூசர்ஸ் ஆகிடுறாங்க. ஸோ அதில் நிறைய அவங்களோட ஃபண்ட்ஸ் இன்வால்வ் ஆகுது. ஸோ என்னோட பிரேக்ஸ் வந்து அதில் அப்படி ஆகாது. அண்ட் இது நான் மெயினாக பண்ணணும்னு நினச்சது காரணம்னா, ஆஃப்டர் கூலி ஐ நோ ஐ டேக் ஒரு 7-8 months பிரேக்குன்னு சொல்லி. ஸோ அந்த கேப்பில் ஒன்று பண்ணலாம் யோசிக்கும் போது தான். அண்ட் இல்லை சார், அது வந்து இப்போ தான் அனௌன்ஸே பண்ணியிருக்காங்க சார் அந்த படத்தை பற்றி. ரெண்டாவது அவங்க ப்ரொடியூசர் சார்பாக அவங்க சைட்லேருந்து வர அனௌன்ஸ்மெண்ட் வர பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு ஒரு படம் பண்ணுறோம் சார். லோகேஷ் சார். எஸ் சார், அதாவது கூலி படம் ரிலீஸ்க்கு முன்னால் நீங்கள் சில இன்டர்வியூஸ்லாம் கொடுத்தீங்க. அதை வந்து ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அதை எக்ஸாஜரேஷன் நினச்சிட்டு அதை பற்றி சோஷியல் மீடியாவில் வந்து உங்களை பற்றி நெகட்டிவிட்டியோட பேச ஆரம்பிச்சாங்க அந்த மாதிரி தான் தோணுது. அது உண்மையிலே என்ன தான் நடந்துச்சு சார்? நீங்கள் சொன்னது என்ன, செஞ்சது என்ன, மக்கள் பற்றி எப்படி போய் சேர்ந்துச்சு? சார் இப்போ நான் சொன்னாலும் திருப்பி போய் சார். ஸோ நான் வந்து ஒரு படத்தோட கலெக்ஷனை பேஸ் பண்ணி ஒரு படம் பண்ண முடியாதுங்கிறது அது என்னோட ஐடியா இருந்துச்சு. சினிமாவில் 1000 கோடி சம்பாதிச்சு கட்டணும் ஒரு படம் எழுதவே முடியாது. நான் தான் முன்னாடி சொல்கிறேன். ஆனால் என்னென்னா, நம்ம டெக்னீஷியன்ஸும் நம்ம கூட இருக்கவங்க யாரும் எவ்வளோ சொன்னாலும் அவங்க அந்த படத்து மேலே எக்ஸைட்மெண்ட், ரஜினி சார் மேலே இருந்த எக்ஸைட்மெண்ட், அவ்வளோ ஸ்டார்ஸை பார்த்த எக்ஸைட்மெண்ட்டில் இந்த 1000 கோடிங்கிற பிரச்சனை ஆரம்பிச்சிருவாங்க ஸ்டார்டிங்லேருந்து. இப்போ அதனால் 500 கோடிக்கு சம்பாதிச்ச படம் கூட இப்போ வந்து நான் பதில் சொல்கிறேன் ஆயிடுச்சு. கிரிட்டிசிசம் அதெல்லாம் வைக்கலாம். பட் ஆனால் கொடுத்த இன்டர்வியூஸுமே சரி, நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணியே சொல்லிட்டு இருந்தேன். இந்த மாதிரி 1000 கோடிங்கிறத ப்ரெஷரைஸ் பண்ண வேணாம், அந்த அப்படி ஒரு படமாக எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் ரஜினி சார் என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு படம் இருக்கும் தான் நான் முன்னாடியே எல்லாம் இன்டர்வியூ சொன்னேன். பட் எனக்குமே வந்து ஏதோ ஒரு பாயிண்டில் ஒரு டிரான்ஸ்பரன்சி, ஒரு அளவு மெயின்டைன் பண்ணுங்கிறது நான் இந்த படத்துலேருந்து என்னோட லேர்னிங்காக இருக்கும். எனக்கு எவ்வளோ பேசினா போதும், ஏன்னா நான் ரொம்ப கனெக்டாக நிறைய ஃப்ரெண்ட்ஸோட தான் பேசுகிற மாதிரி பேசிக்கிறேன். அது சார் இது ஒரு கண்டினியூஷன் ஆகிட்டேன். இட்ஸ் நாட் ஒன்லி பிகாஸ் ஆஃப் இட். நீங்கள் ஒரு கொஸ்டின் இல்லை, நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து இந்த ஐடி நாட்டை வச்சுருக்காங்க சார். தே ஹேவ் அ சோஷியல் மீடியா டீம் ஆகும். அந்த டீம் அட்மின் பண்ணுறவங்க, அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறவங்க வந்து அவங்க போடக்கூடிய சில ட்வீட்ஸோ இல்லை சோஷியல் மீடியாவில் போடக்கூடிய பதிவோ இட் பிகம்ஸ் அ பேக் ஃபயர்ன்ற மாதிரி ஆகிடுது. ஏன்னா உங்களை பற்றி நீங்கள் சொல்லாதே எக்ஸாஜரேட் பண்ண மாதிரி ஒரு படம் வந்து உங்களேன்னு சொல்லுது இன் ஜென்ரல் நான் ஆஸ்கிங். ஒரு படம் ரிலீஸ் முன்னாடி வந்து 500 கோடி கலெக்ஷன் ஆகும், 1000 கோடி கலெக்ஷன் ஆகும்னு அந்த ஐடி போடுறதுனால கட்சியில் அது இது எப்படி சார் சொல்ல முடியுது? வந்து ஃபேன்ஸே நீங்கள் தடுக்க முடியாது. அண்ட் சோஷியல் மீடியா இன்னைக்கு உங்களுக்கு எவ்வளோ தூரம் தடுக்க முடியாத ஒரு சக்தி ஆயிடுச்சு. அது நீங்கள் ரிவ்யூஸோ எதுவுமே எல்லாமே அவங்களோட எண்ணம். அவங்க காசு கொடுக்குறாங்க, படம் பார்க்குறாங்க, அதை பற்றி போடுறாங்க. அவங்களுக்கு இருக்க ஒரு படத்தில் இருக்க எக்ஸைட்மெண்ட்டை வச்சு போகிறாங்க. அவங்களுக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் குறைஞ்சிச்சுன்னா எங்களுக்கு இங்கே வேலையும் இல்லை. ஸோ அதனால் அவங்க எக்ஸைட்டடாக இருக்கிறத நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. அட் த சேம் டைம் நீங்கள் சொன்ன மாதிரி ஐடி ஸ்பெசி எனக்கு அது எப்படி நம்பிக்கை இல்லை புரியுது சார், புரியுது சார். ஒரு படம் நல்லா இருக்குன்னா யாருமே தடுக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். நான் அதை ரொம்பவும் நம்புகிறேன். நான் உதாரணமாக மற்ற படங்கள் எடுக்காமல் என் படத்தை எடுக்கிறேன். மாநகரம் ரிலீஸ் ஆகும்போது யாருக்குமே அது அடையாளமே கிடையாது.
சந்தீப் பிரச்சனை தான். பட் அந்த படத்தை கொண்டு போய் சேர்த்தது நீங்கள் தான். அன்றைக்கி 50 நாள் ஓடிச்சு. அப்போ அது நல்லா இருக்குங்கிற போய் தான் ஏதோ ஒரு நம்பிக்கையில் போய் அந்த படத்தை போய் பார்த்தாங்க. ஸோ அதனால அதுக்கப்புறம் எல்லா ஸ்டார்ஸ் கூட வேலை செஞ்சேன். அவங்களோட போஸ்டர்ஸ் வச்சாலே படம் போயிடும். பட் ஆனால் யாருமே இல்லாமல் ஒரு போஸ்டர் இருக்கும்போது கூட மக்கள் வந்து பார்த்தாங்க. ஸோ ஒரு படம் நல்லா இருக்குன்னா வேற யாராவது பண்ணுவாங்க. தேங்க்யூ. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப சமீப காலமா வரக்கூடிய படங்கள்ல இருக்க இயக்குநர்கள் இன்க்ளூடிங் லோகேஷ் படங்கள் வந்து ட்ரக் அபியூஸ் நிறைய இருக்கு, போதை கலாச்சாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதா சொல்லி பரவலான பேச்சு சார். இது நிறைய டாக்டர்ஸ் பேசியிருக்காங்க, அதை பத்தி மக்கள் நிறைய பேர் சொல்றாங்க. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? அதே மாதிரி இந்த மாதிரி ட்ரக் யூசேஜ வந்து படத்துல வந்து பிக்சரைஸ் பண்றது நல்லதா? அந்த சீன்ஸை வச்சுதான் படங்கள் ஓடுமா? ஓகே சார், நான் 2 நிமிஷம் கொடுத்தீங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன் சார். ஏன்னா இது ரொம்ப நாளாக நிறைய விஷயம் சொல்லிட்டு இருக்கேன் சார். நீங்கள் சொல்கிற பாயிண்ட் எனக்கு வேலை புரிஞ்சிச்சு. அது இப்போது சொசைட்டியில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்தா அது இருக்க மாதிரி. பட் ஆனால் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் சார், நான் பண்ண எல்லா படத்துலையுமே ட்ரக்கு வந்து இப்படி எடுத்துக்கிட்டால் இந்த மாதிரி ஆகிடலாம், சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்லுறேன். எங்கேயுமே நான் சொல்லுவேன் சார். நான் கமர்ஷியல் படமே பண்ணாலும் அதில் நான் எனக்குன்னு ஒரு சொசைட்டி கான்செப்ட் இருக்குது சார். அதை மீறி நான் பண்ணதில்லை. நீங்கள் மாநகரம் எடுத்துட்டிங்கன்னா அதில் கடைசி நான் சொல்லுவேன், மனுஷனுக்கு எடுத்த தப்புக்கு ஊரை கொத்த சொல்லி எந்த தப்பும் இல்லை. கைதி எடுத்துட்டிங்கன்னா கார்த்தி சாரும் சரி, மரியம் ஜாக் சாரும் சரி, கடைசியில் இதை எத்தனையும் எரிச்சுத்தாண்டா போவோம், இந்த நாயகனாலாம் உருப்படாமல் போகுதுங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி தான் அதை மொத்தம் எரிப்பாங்க. நீங்கள் மாஸ்டரில் எடுத்துட்டிங்கனாலும் இதே தான் சொல்லியிருப்பேன். அது எப்படி 18 வயசு கீழே இந்த உனக்கு ஆகல நீ கேட்ட கூட போகாதுன்னு சொல்ல முடியுதோ, எப்படி வந்து சாராயமும் பீடியும் அவன் கையில் கிடைக்குது. கமல் சாரை வச்சு இந்த ஒரு ட்ரக் ஃப்ரீ சொசைட்டிக்கான மரியாதை என்ன, அது வியாச்சனை என்ன ஆகுங்கிறத அவங்க வச்சுருக்கு. இது என்னன்னா எனக்கு கிடைச்ச ஹீரோஸ் மூலிமா எவ்வளோ தூரம் உரத்தை சொல்ல முடியுமோ அதை நான் சொல்லிட்டே தான் இருக்கேன். அது நீங்கள் சொல்லணும்னா ஒரு பாயிண்ட்ல இவ்வளோ ட்ரக்ஸ் இருக்குது. நான் கைதி படம் முடிக்கும் போது முதல்ல 900 கோடிக்கு ட்ரக்ஸ் மாட்டுமான்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஷூட்டிங் இருக்கும் போதே 20,000 கோடிக்கு ஒரு ஊரில் மாட்டுச்சு. ஸோ இது வந்து எதுவுமே நான் சொல்லித்தரல. 20,000 கோடி நான் சொன்னது 900 கோடி தான் சொல்லிட்டேன். அப்படி பார்த்தா கம்மி ரேஷியோ தான் சொல்லிட்டேன். இது இந்த சொசைட்டியே எவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு சொல்லுறேன் சார். இது மட்டும் இல்லை சார், என் சைடில் இதுக்கு நான் தான் பேசி ஆகணும். வெறுமனே இப்படி சொல்லிட்டு போயிடலாம், கமர்ஷியலாக வந்துட்டான் ட்ரக்ஸ் வச்சு பண்ண மாட்டேன். இல்லை சார், எவ்வளோ தூரம் சே நோ டு ட்ரக்ஸ் கேம்பெயின் நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு தான் தெரியும். என் சைடில் அவ்வளோ கேம்பெயின்ஸ் நடந்துருக்கு. ஒவ்வொரு காலேஜாக போய் இது ப்ரொபகேண்டா மாதிரியே பண்ணிட்டு இருக்கு. ஒரு 15,000 ஸ்டூடெண்ட்ஸை ட்ரக்ஸை தொடர்மாட்டுன்னு பிளட்ஜ் எடுக்க வச்சிருக்கேன். கோயம்புத்தூர் கமிஷன் கிட்ட சே நோ டு ட்ரக்ஸ்ன்னு சொல்லி அந்த தலைப்பில் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ண வச்சு கோயம்புத்தூருக்கு எல்லா காலேஜையும் மொத்தம் வச்சு ஒரு 60 ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து அதில் யார் ஃபஸ்ட்டு வராங்களோ, இது வெறும் ஜஸ்ட் ஒரு சினிமாக்காக பண்ணதில்லை, இது சொல்லணுன்னு இருந்தது சொன்னேன். அண்ட் இப்போ நான் சொல்கிறேன், பெரிய ஹீரோஸை வச்சு சே நோ டு ட்ரக்ஸ்ன்னு சொல்கிறது நான் அது ஒரு கன்சர்ன். அதை நான் சொல்லி தான் ஆகணும்னு நினச்சிட்டேன். எஸ் சொல்ல நோ சொல்லிருக்கேன். அதை எல்லாரும் உறக்க சொல்கிறாங்க ஹீரோஸும் சேர்த்து. இந்த எல்சி உருவாகணும்னு வந்தால் இதில் திட்டமாக கமல் சார் சொன்ன மாதிரி தான் ட்ரக்ஸு இந்த சொசைட்டிக்குள்ள வேணாலும் தீவிரமாக இருக்கிற தீவிரவாதின்னு அவர் சொல்லியிருப்பாரு. அதை தான் நானும் கமர்ஷியல் ஃபார்மெட்டில் சொல்ல ட்ரை பண்ணுறேன். பட் ஆனால் நான் என்ன சொன்னாலும் நல்லதை கேட்கவே மாட்டோம், கெட்டது மட்டும் தான் பார்ப்போம்னு சொல்லியிருந்தா நானே இருந்தேன் சார். மட்டும் மேபி நான் பண்ணாமல் விட்டுறேன். அதனால பண்ணாமல் விட்டா சொசைட்டி மாறிடும்னா அது குட் தான். நான் பண்ணுறேன். என்னோட அடுத்த படத்துக்கு போவாங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.